கருட புராணத்தின்படி மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் வைதரணிங்கிற பயங்கரமான நதியை கட்டாயமா கடந்தாகணுமா. ஆனா அந்த நதி வெறும் நீர் நிறைந்த நதி மட்டும் கிடையாதான். ரத்தம், சீழ், அழுக்கு, விஷ ஜந்துக்கள் மற்றும் கூர்மையான முட்கள் நிறைந்த ஒரு பயங்கரமான நரக பாதையா இருக்குமா. பாவிகள் அந்த கொடுமையான நதியில விழுந்து சித்திரவதையை அனுபவிக்க யம தூதர்கள் அவங்கள கட்டாயமா இழுத்துட்டு போவாங்களாம். ஆனா வாழ்க்கையில ஒரு சில 12 புண்ணிய காரியங்களை செய்யறவங்களுக்கு இந்த நதி ஒரு பொருட்டாவே இருக்காதான். ஒரு திவ்யமான கோமாதா அந்த ஆன்மாவிற்கு துணையா வந்து தான் வாழை பிடிச்சுக்கிட்டு அந்த நதியை எளிதாக கடக்க உதவி செய்யுமா. கருட புராணத்தின் படி முக்திக்கு செல்லும் வைகுண்ட வாசலின் கதவுகளை திறக்கக்கூடிய அந்த 12 புண்ணிய கர்மங்கள் என்னென்ன? உங்க வாழ்க்கையில இந்த 12 புண்ணியங்கள்ல நீங்க எத்தனை புண்ணியங்களை இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க, எதையெல்லாம் செய்ய தவறிட்டீங்கன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து அந்த 12 ரகசியங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள்ல உங்களுக்கு அதிக மன நிறைவை தந்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இப்போவே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க செய்ய போற அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் மத்தவங்களையும் ஒரு நல்ல காரியம் செய்ய கட்டாயமா தோண்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கோதானம் அல்லது பசு சேவை. பொதுவா நம்ம தானம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா கோதானம்ங்கிறது வெறும் தானம் மட்டும் கிடையாது. உங்களுடைய ஆன்மாவிற்கு மரணத்திற்கு பிறகு நீங்க கொடுக்க போற ஒரு திவ்யமான ஆன்மீக கவசம் தான் அந்த கோதானம். அந்த இருண்ட ரத்தம் நிறைந்த வைதரணி நதியின் கரையில் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு திவ்யமான ஒளி கீற்றுடன் கோமாதா தோன்றி உங்க கையை பிடிச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த பசுவோட வாழை பிடிச்சுக்கிட்டு போனா போதும், அந்த நரகத்தோட நதி உங்களை தீண்டாது. ஒரு கனவு போல எந்த வழியுமே இல்லாம நீங்க அடுத்த கரையை சென்றடைய முடியும். இது வெறும் கற்பனை அல்ல, அந்த ஆன்மீக பயணத்தோட நிதர்சனமான உண்மை. நம்முடைய வேதங்களும் புராணங்களும் பசுவை ஏன் தெய்வமா போற்றுறாங்க தெரியுமா? கோமாதாவோட உடம்புல 30 முக்கோடி தேவர்களும் வசிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. பசுவுக்கு நீங்க ஒரு பிடி புல் கொடுத்தா போதும், அது அந்த 30 முக்கோடி தேவர்களையும் மகிழ்விக்கிறதுக்கு சமம். ஆனா என்கிட்ட பெரிய அளவுக்கு கோதானம் செய்ய வசதி இல்லையேன்னு நீங்க வருத்தப்படலாம். இங்கதான் ஒரு ரகசியம் காத்திருக்கு. பகவான் கேட்கறது உங்களோட பணத்தை அல்ல, உங்களுடைய அன்பை. உங்களால பெரிய அளவுல தானம் செய்ய முடியலைன்னா கூட ஒரு பசியுள்ள பசுவிற்கு உணவளிப்பது, கோசாலையில் சேவை செய்வது அல்லது ஒரு காயம்பட்ட பசுவிற்கு துணையா நின்று உதவுவது கூட உங்களை காக்கும் ஒரு மகா புண்ணியமா மாறும். நீங்க செய்யக்கூடிய அந்த சிறிய செயல் அந்த பசுவோட கண்களிலிருந்து ஒரு நன்றி உணர்வை உருவாக்கும். அந்த பசு ஒரு முறை உங்க முகத்தை பார்த்து அமைதியா தன்னோட தலையை அசைச்சாலே போதும், பிரபஞ்சமே உங்களுக்காக நின்று சாட்சி சொல்லும். எங்கே கோமாதா மகிழ்கிறாளோ, எங்கே பசுக்கள் அன்போடு வாழ்கின்றனவோ, அங்கே பகவான் விஷ்ணுவின் அருளும் பரிபூரணமா கிடைக்கும்ங்கிறத மறந்துடாதீங்க. இன்று முதல் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறிய பொருளை கொண்டு ஒரு பசுவோட பசியை போக்கி பாருங்க. அந்த ஒரு புண்ணியம் தான் மரணத்தின் விளிம்பில் உங்களை காக்கும் அந்த மகா திவ்ய கவசம். அடுத்ததா நாம பார்க்க போற மிக முக்கியமான புண்ணிய கர்மம் ஏழை, நோயாளி மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு செய்யும் சேவை. நம்முடைய முன்னோர்கள் நர சேவையே நாராயண சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதர்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவைன்னு பொருள். இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, இது ஆன்மாவின் ஆழமான உண்மை. பசியோட இருக்கிறவனுக்கு நீங்க மனதார வழங்கக்கூடிய ஒரு பிடி உணவோ அல்லது வலியால் துடித்து கொண்டிருக்கும் ஒரு நோயாளிக்கு நீங்க காட்டக்கூடிய ஒரு சிறு கருணையோ அந்த நொடி கணத்தில் சாக்ஷாத் அந்த விஷ்ணு பகவானையே மகிழ்ச்சி படுத்துது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் புண்ணியங்களாக பதியப்படுமா. மரணத்திற்கு பிறகு நீங்க சம்பாதித்த அந்த மிகப்பெரிய வங்கி கணக்கோ, நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், ஏன் உங்களை சுத்தி இருந்த அந்த உறவுகளோ உங்க கூட வரப்போறது கிடையாது. அந்த இறுதி பயணத்துல உங்களோட நிழலா வரப்போறது நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச அந்த நியாயமான எதிர்பார்ப்பில்லாத உதவிகள் மட்டும்தான். அங்க அந்த இருண்ட பாதையில அந்த நற்செயல்கள் எல்லாம் ஒரு திவ்யமான ஒளியாக உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று அந்த பாதையை வெளிச்சமாக்கி உங்களை வழி நடத்திட்டு போகும். ஆதரவற்ற ஒருவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அரவணைப்பு இருக்குதே, அது அந்த மனிதருக்கு மட்டும் கிடையாது, உங்க ஆன்மாவையே பிரகாசிக்க செய்யும் ஒரு தெய்வீக ஆற்றல். யாரோ ஒரு முதியவர் பசியால வாடும்போது நீங்க தரக்கூடிய உணவு, யாரோ ஒரு ஏழை மாணவனோட கல்விக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி, கதியற்ற ஒருவனுக்கு நீங்க செய்த சிறு மனிதாபிமானம், இது எல்லாம் வெறும் சமூக சேவைகள் கிடையாது. இது எல்லாம் உங்க ஆன்மாவை மெருகேற்றக்கூடிய பயிற்சிகள்.
நீங்க செஞ்ச அந்த சிறிய உதவி பல வருஷங்களுக்கு பிறகு கூட உங்களை பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்தும் இறந்த பிறகு யமலோகம் போன்ற இடங்கள்ல இருந்து காப்பாத்த போகுது அப்படின்னா அது ஒரு எவ்வளவு பெரிய முதலீடு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க யாராச்சும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை உணவோ அல்லது ஒரு ஆறுதல் வார்த்தையோ சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய புண்ணியமா அது மாறக்கூடும். நீங்க இதுக்கு முன்னாடி கடைசியா எப்பவாவது ஒரு ஏழைக்கோ அல்லது ஆதரவற்றவங்களுக்கோ உதவி செஞ்சிருக்கீங்களா? அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா அனைத்து புண்ணியங்களுக்கும் அடித்தளமான 3வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? அதுதான் சத்தியம் பேசுவதும் தர்மத்தை பின்பற்றுவதும். நீங்க மலைகளுக்கு போய் கண்ணை மூடிக்கிட்டு தவம் செய்யறதுதான் மிகப்பெரிய தவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? கலியுகத்துல மிகப்பெரிய தவம் எதுன்னா, நம்மளை சுத்தி எத்தனையோ பொய்களும் வஞ்சகங்களும் சூழ்ந்து இருந்தாலும் அந்த சூழலிலும் உண்மையை விட்டு கொடுக்காம உறுதியா நிக்கிறது தான் மிகச்சிறந்த தவம். பொய், வஞ்சகம், அடுத்தவங்களோட உரிமையை பறிக்கிறதெல்லாம் அதர்மம். இது எல்லாமே உங்களோட ஆன்மாவை மெல்ல மெல்ல இருளாக்கி கொண்டே போகும். இது வெறும் சமூக பிழை மட்டும் கிடையாது, உங்க ஆன்மாவோட ஒளியை குறைக்கும் ஒரு பெரும் பாவம். ஆனா ஒருத்தன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தன் லாபத்திற்காக பொய் சொல்லாம தர்மத்தோட பாதைய துணிச்சலா கடைபிடிச்சா அவனோட ஆன்மா ஒரு தெய்வீக தேஜஸை பெற்றுத்தரும். மரணத்தின் விளிம்பில் அந்த ஆன்மா இருக்கும்போது அந்த தேஜஸ் ஒரு சுடர் போல பிரகாசித்து அவனை யமலோகத்தின் இருளிலிருந்து மீட்டு வைகுண்டத்தின் வாசலுக்கு அழைச்சிட்டு போகும். உலகம் முழுவதும் சுயநலத்தாலும் தந்திரங்களாலும் நிறைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த இருட்டுல ஒரு சிறிய மெழுகுவர்த்தி போல தர்மத்தின் பாதையில் மட்டும் உறுதியாக நிற்கும் அந்த ஆன்மாவிற்கு வைகுண்டத்தின் கதவுகள் மிக எளிதாக திறக்கும் என்பது உறுதி. சத்தியத்தின் மீது நீங்க வைக்கக்கூடிய அந்த பிடிப்பு மரணத்திற்கு பிறகு உங்களை காக்கும் மிகப்பெரிய கவசமா மாறும். பல நேரங்கள்ல உண்மையை சொல்றது ஒரு கத்தி மீது நடக்கிறது போல வலிமையானதா இருக்கும். ஆனா அதோட விளைவு தரக்கூடிய அமைதி இருக்குதே, அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் சத்தியத்துல இருந்து தவற மாட்டேன் அப்படின்னு நீங்க எப்போவாவது உறுதியா நின்றுருக்கீங்களா? அந்த தருணத்துல உங்க மனசு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த உண்மைய நீங்க உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்த அந்த நேர்மையான தருணங்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் 4வது புண்ணிய கர்மம் துளசி சேவை மற்றும் துளசி வழிபாடு. நம்ம வீட்டு முற்றத்துல அல்லது மாடியில ஒரு சிறிய துளசி செடி இருக்கும். அது வெறும் செடிதான்னு நம்ம பல நாள் நினைச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே அது ஒரு தெய்வீக சக்தி. ஏன் பகவான் விஷ்ணுவோட பூஜையில துளசி இல்லாம எந்த பிரசாதமும் எந்த வழிபாடும் முழுமையடையாது தெரியுமா? துளசி பகவான் விஷ்ணுவோட மிக பிரியமான அவருடைய அம்சமாகவே கருதப்படும் துளசி தேவி உங்க வீட்டு முற்றத்துல இருந்தா அந்த இடத்த சுத்தியில் எதிர்மறை சக்திகள் எதுவுமே உங்களை அண்டாது அப்படிங்கிறது தான் உறுதி. இது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது. துளசியோட மருத்துவ மற்றும் ஆன்மீக குணங்கள் கொண்ட அறிவியல் உண்மை. தினமும் அதிகாலையில எழுந்து துளசிக்கு நீர் ஊற்றி அந்த செடியை சுற்றி வந்து மாலை நேரத்துல ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குறது மிகச்சிறந்த ஆன்மீக சாதனையா இருக்கும். இதை விட ஒரு வியக்கத்தக்க ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருட புராணம் ஒரு விசித்திரமான உண்மையை சொல்லுது. மரணத்தின் அந்த கடைசி தருணத்துல ஆவி உடலிலிருந்து வெளியேற துடிக்கும் போது அந்த ஆன்மாவின் நாவில் ஒரு துளசி தலமும் சிறிதளவு கங்கை நீரும் பட்டுவிட்டால் அந்த ஆன்மாவின் தூய்மையை கண்டு யமதர்மர்கள் கூட நெருங்க பயப்படுவாங்களாம். அந்த ஆன்மாவோ யமலோகத்தின் இருண்ட பாதைக்கு செல்லாமல் நேராக வைகுண்டத்தோட ஒளிமயமான பாதைக்கு செல்ல துளசி தேவி ஒரு பாலமாக அமைவாங்களாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சிறிய துளசி செடி உங்க வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. தினமும் அந்த தெய்வீக சக்தியை தொட்டு வணங்குறது மூலமா உங்களுடைய ஆத்மா புனிதமடைகிறது. இது உங்களை மோட்சத்தின் பாதைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீக சாதனை. உங்க வீட்டுல துளசி செடி இருக்குது அப்படின்னா இன்று முதல் அந்த செடியை வெறும் செடியாக பார்க்காமல் விஷ்ணு பகவானோட வைகுண்ட வாசலை நினைச்சு வழிபடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற 5வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? இதுதான் கலியுகத்தோட மிகச்சிறந்த மற்றும் எளிமையான வழி. இறைவனின் லீலைகளையும் புராணங்களையும் செவி மடுப்பதும் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதும் தான். கலியுகத்துல நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு ஓட்டத்துல இருக்கோம். பல மணி நேரம் தியானம் செய்யவோ, கானகத்தில் சென்று நீண்ட காலம் தவம் இருக்கவோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசரமான உலகத்துல நமக்கு நேரம் கிடையாது. ஆனா அந்த பகவானை அடைகிறதுக்கு நம்முடைய முனிவர்கள் வகுத்து கொடுத்த மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை என்ன தெரியுமா?
அதுதான் பக்தி கதைகளை கேட்கிறது. ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் போன்றவை வெறும் கதைகளோ வரலாற்று குறிப்புகளோ மட்டும் கிடையாது. நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும் மிகச்சிறந்த ஆன்மீக மருந்துகள். நீங்க பகவான் கிருஷ்ணரோட லீலைகளையோ அல்லது ஸ்ரீராமரோட தர்மத்தை பத்தி கேட்கும்போது உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற கவலைகள், கோபங்கள், எதிர்மறை எண்ணங்கள் கரைஞ்சு போகும். அது மட்டும் இல்லாம ஒரு இறைவனோட கதைகளை கேட்கும்போது அவனுடைய ஆன்மா மெல்ல மெல்ல பகவான் விஷ்ணுவோட பாதங்களை நோக்கி பயணிக்க தொடங்குது. இது ஒரு காந்த ஈர்ப்பு போல. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த அறிவை நீங்க மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறது. நீங்க ஒரு நண்பருக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ ஒரு நல்ல கதையை சொல்லும் போது அவங்க தெரியாமலேயே தர்மத்தோட பாதையில நடக்க தொடங்கிடுவாங்க. இருட்டில் இருப்பவருக்கு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அது போலவே அறியாமையில் இருப்பவருக்கு தர்மத்தின் கதையை சொல்வது மிகச்சிறந்த அறமாகும். நீங்க சொல்லக்கூடிய அந்த சிறிய கதை அந்த மனிதரோட வாழ்க்கையே மாற்றிவிடும். இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை செய்யுங்க. ஒரு நல்ல புத்தகத்தை படியுங்க, பக்தி நிகழ்ச்சிகளை கேளுங்க, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இதுவே உங்க ஆன்மாவை தூய்மையாக்கி மரணத்திற்கு பிறகு வைகுண்டத்தின் வாசலை அடைய உங்களை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு திவ்யமான பயணமா அமையும். 6வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? நம்மை படைத்தவர்களையும் நம்முடைய வேர்களையும் கௌரவிப்பது. நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு உடல் ரீதியா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களோட ஆசிர்வாதம் எப்பவும் நம்ம கூடவே ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்குது அப்படிங்கறத நம்ம உணரணும். பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணங்கள், பிண்டதானம் ஏதோ ஒரு சம்பிரதாயமோ வெறும் சடங்கு மட்டும் கிடையாது. அது அவங்களோட ஆன்மாவிற்கு அமைதியை தரக்கூடிய ஒரு பெரும் புண்ணியம். நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே அவங்களோட ஆசிர்வாதம் நம்மளோட சந்ததிக்கு முழுமையா கிடைக்கும். பல குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய காரணமில்லாத தடைகள், தொழில் சிக்கல்கள், தீராத உடல்நல பாதிப்புகள், குடும்ப சண்டைகளுக்கு பித்ருதோஷம் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு. ஒரு வம்சத்தையே காக்கும் அவர்களின் பாதையை செப்பனிடும் அதீத வல்லமை இந்த பித்ரு காரியங்களுக்கு உண்டு. இன்னைக்கு நாம அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வசதிகள் அனைத்தும் நம்முடைய முன்னோர்களின் உழைப்பாலும் அவங்களோட ஆசிர்வாதத்தாலும் கிடைச்சது தானே. அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த சிறு மரியாதையும் நன்றியும் உங்க வாழ்க்கையோட பாதையை சீராக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்க ஒரு பிடி எல் அல்லது நீர் கொடுத்து தர்ப்பணம் செய்யும் போது அது அந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உணவாகவும் குளிர்ச்சியாகவும் மாறும். அவங்க அடையக்கூடிய அந்த திருப்தி உங்க குடும்பத்தோட மேன்மைக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் விலக்கிடும். பித்ரு காரியங்கள் செய்யும் போது உங்க உள்ளத்துல அந்த முன்னோர்களை நினைச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க. அந்த நன்றியுணர்வு தான் உங்களோட மிகப்பெரிய புண்ணியம். உங்க முன்னோர்களை நீங்க எந்த அளவுக்கு கௌரவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். 7வது மிக முக்கியமான புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? நம் வாழ்வில் சுவாசமாக இருக்க வேண்டிய இறைவனோட திருநாமத்தை எப்பொழுதும் ஜெபிப்பது. வாழ்நாள் முழுவதும் நம்ம எத்தனையோ பெயர்களை சொல்றோம், எத்தனையோ உறவுகளை கூப்பிடுறோம். ஆனா நம் வாழ்வின் அந்த இறுதி தருணம், அந்த மூச்சு மெல்ல மெல்ல நின்று போகும் அந்த நொடியில உங்க கூட உண்மையா வர வருது தெரியுமா? உங்கள் நாவால் நீங்கள் அன்றாடம் உச்சரித்த அந்த இறைவனின் திருநாமம் மட்டும்தான். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதோ அல்லது அந்த மகா மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்று மனதார ஜபிப்பதோ வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. உங்களுடைய ஆன்மாவை சுற்றி ஒரு மாய கவசத்தை அந்த வார்த்தைகள் உருவாக்கும். யம தூதர்கள் உங்களை அணுக வரும்போது உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் அந்த மந்திரத்தோட அதிர்வை கண்டு அவங்க நெருங்க பயப்படுவாங்க. நீங்க பகவானோட நாமத்தை ஜபிக்கும் போது அந்த பகவானே உங்களோட ஆன்மாவை காக்க காவலனா வந்து நிப்பாரு. இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரமா கவனமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்க உள்ளத்துல இறைவன் மீது பெரும் பக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை எந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அவசரத்துல நீங்க ஒரு முறை கூட நிம்மதியா அந்த ஹரியோட நாமத்தை சொல்லவில்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. இப்போ இந்த நொடியே தொடங்குங்க. இறைவனோட நாமத்திற்கு ஒரு தனி சக்தி உண்டு. நீங்க அவரோட நாமத்தை சொல்ல சொல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், உங்களுடைய ஆன்மா லேசாகும். எப்பேற்பட்ட பாவங்களோ அந்த இறைவனோட பெயரை கேட்ட உடனேயே கரைந்து போகும். மரணத்தின் தருணத்தில் பயம் உங்களை அண்டாமல் இருக்க ஒரு நிமிஷம் இப்பவே கண்ணை மூடி அந்த பகவானோட பெயரை உச்சரிச்சு பாருங்களேன். அந்த அமைதிய, அதுல கிடைக்கக்கூடிய அந்த மன அமைதியை நீங்க கண்கூடா உணர்வீங்க. 8வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஈடு இணையற்ற அறம் அன்னதானம். பசியால் வாடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நீங்க உணவளிக்கும் போது அவன் முகத்துல தோன்றக்கூடிய அந்த சிறு புன்னகை இருக்குதே, அது சொர்க்கத்துக்கு சமமானது. தானங்கள்ல பல வகை இருந்தாலும் அன்னதானமே மிகச் சிறந்ததுன்னு கருட புராணம் அடிச்சு சொல்லுது. காரணம்,
மற்ற தானங்கள் ஒருவரின் தேவையை பூர்த்தி செய்யும், ஆனால் அன்னதானம் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்தும். நீங்க ஒருத்தவங்களுக்கு உணவளிக்கும் போது அந்த நொடி கணத்தில் நீங்க வெறும் உணவு மட்டும் அளிக்கிறது கிடையாது, பகவானோட அருளையே அந்த ஆன்மாவிற்கு நீங்க பரிசா வழங்குறீங்க. மரண வேளையில ஆன்மா தாகத்தாலும் பசியாலும் வாடும்னு சாஸ்திரங்கள்ல கூறியிருக்காங்க. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்நாளில் யாராவது ஒருவருக்காவது பசியாற்றி இருந்தால் அந்த புண்ணியமானது உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு கவசமா மாறி மரண நேரத்தில் உங்களுக்கு பசியோ தாகமோ பயமோ வராமல் உங்களை பாதுகாக்கும். உண்மையில் தானம்ங்கிறது உங்க வங்கி கணக்கை குறைக்கிறது கிடையாது, உங்க ஈகோவை அழிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவி. நான் என்று அகந்தியை தள்ளிவிட்டு பிறர் பசி தீரட்டும் என்று நீங்கள் கொடுக்கும் ஒரு பிடி சாதம் கூட உங்கள் ஆன்மாவை பிற்பிறவி பயணத்தில் திவ்யமான சக்தியாக மாற்றும். நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சிறிய அன்னதானம் உங்கள் ஆன்மாவை சுற்றியுள்ள பாவங்களின் எடையை குறித்து மோட்ச பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். 9வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? புனித தீர்த்த யாத்திரைகள். கங்கை, காசி, ராமேஸ்வரம், பத்ரிநாத் போன்ற புனித தலங்கள் வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டும் கிடையாது, பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலான ஆற்றல் மையங்கள். அந்த இடங்களின் காற்று, அங்குள்ள நதி நீர், ஒலிக்கும் மந்திரங்கள்னு அனைத்தும் நம்முடைய ஆன்மாவின் அதிர்வெண்ணையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த தலங்களுக்கு போய் நீராடுறது உங்க உடம்பு மட்டும் கிடையாது, உங்க ஆழ்மனதில் பதிந்திருக்கும் பழைய கர்மாக்களையும் பிறவி கடன்களையும் கரைக்கக்கூடியது. இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு புனித நதியில நீங்க குளிக்கும் போது அந்த நீரின் தெய்வீக ஆற்றல் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை அலைகளை விரட்டி உடலையும் ஆன்மாவையும் ஒரு புது பிறவி எடுத்தது போல தூய்மையாக்குது. ஆனா வெறும் நீராடுவது மட்டும் போதுமா? கிடையாது. அந்த புனித தலங்கள்ல நீங்க செய்யக்கூடிய தானத்திற்கு பல மடங்கு புண்ணியமும் உண்டு. அங்குள்ள ஏழைகளுக்கும் யாத்ரீகர்களுக்கும் பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சிறு தர்மம் இருக்குதே, அது உங்க ஆன்மாவிற்கு ஒரு திவ்யமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. யமலோகத்தின் அந்த சிக்கலான பாதையில நீங்க புனித தலங்களில் செய்த அந்த தானங்கள் எல்லாம் ஒரு ஒளியா மாறி உங்களை பாதுகாப்பா வைகுண்டத்தின் வாசலுக்கு கூட்டிட்டு போகும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீக அறிவியல். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமும் அந்த புனித இடத்தின் ஆற்றலை உங்க ஆன்மாவில் நிரந்தரமா பதிய வைக்கும். 10வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? ஞானத்தை பாதுகாக்கும் அறிஞர்கள் மற்றும் அந்தணர்களுக்கான சேவை. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய வேதங்களும் புராணங்களும் தர்மத்தின் நுணுக்கங்களும் அழியாமல் இன்றும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அந்த ஞானத்தை வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் அந்தணர்களும் மேதைகளும் தான். ஒரு மரம் வளர எப்படி அதன் வேர்களுக்கு நீர் ஊற்றுகிறோமோ அதே போல சமூகத்துல தர்மம் நிலைச்சிருக்க அதோட வேர்களான இந்த அறிஞர்களுக்கு செய்யக்கூடிய சேவை ரொம்பவே அவசியம். நீங்க செய்யக்கூடிய அந்த சிறிய உதவி கூட தர்மத்தின் வேர்களை பலப்படுத்தி நம்முடைய கலாச்சாரத்தை வலுப்படுத்தும். நம்முடைய சாஸ்திரங்கள் ஒரு மிக முக்கியமான வாக்கு சொல்லுது, தர்மம் எவனை காக்கிறதோ அவனை அண்டம் முழுவதும் காக்கும். அதாவது நீங்க தர்மத்தை காக்க நினைச்சீங்கன்னா பிரபஞ்சமே உங்களை காக்கும். அந்த வகையில வேதங்களையும் ஞானத்தையும் போற்றும் அறிஞர்களை போற்றுவது என்பது உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு புதிய ஞான ஒளியை வழங்கும் அப்படிங்கிறதுல துளியும் ஐயமில்லை. உங்க ஆன்மாவோட அறியாமை இருளை போக்கி உண்மையை உணரும் தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். 11வது புண்ணிய கர்மம் என்ன தெரியுமா? பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் இடமான கோவிலுக்கு தொண்டு செய்யறது மற்றும் தீபதானம் செய்வது. ஒரு கோவிலோட கருவறையில ஏற்றக்கூடிய அந்த சிறிய தீபம் இருக்குதே, அது வெறும் நெருப்பம் மட்டும் கிடையாது, அது பிரபஞ்சத்தையே ஒளிரச் செய்யும் ஒரு தெய்வீக ஆற்றல். அந்த ஒளியை பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருள் எப்படி மறையுதோ அதே போல அந்த புண்ணிய காரியங்கள் நம் ஆன்மாவிற்குள் இருக்கும் அறியாமை என்னும் இருளை போக்குது. நீங்க ஒரு கோயில் கட்டுறதுக்கோ அல்லது அதோட பராமரிப்புக்கோ உங்க சக்திக்கேற்ற ஒரு செங்கல் கொடுத்து உதவினாலும் அல்லது ஒரு பிடி மணல் சுமந்த உதவினாலும் சரி, அந்த செயல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க செய்த பாவங்களை கரைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அந்த புண்ணியம் மரணத்திற்கு பிறகு நீங்க செல்ல போகும் நீங்கள் செல்ல போகும் அந்த இருண்ட பாதையில் வைகுண்டத்தின் கதவுகளை திறக்கும் ஒரு திறவுகோலா மாறும். இது சாதாரணமா சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது, நம்முடைய முன்னோர்களின் வாக்கு. தீபதானம் என்பது ஆன்மாவிற்கு ஞான ஒளியை வழங்கும் ஒரு மிகச்சிறந்த செயல். நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் கோவிலில் தீபமேற்றி வைத்தால் அவனது சந்ததியினர் வரை அந்த ஒளி அவனை வழி நடத்தும். உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்லையோ தினமும் ஒரு சிறு தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள். அந்த தீபத்தின் சுடர் எரியும் போது உங்கள் ஆன்மாவில் ஒரு தெய்வீக அதிர்வு உருவாகும். அந்த ஒளியின் மகிமை உங்கள் மரணத்திற்கு பிந்தைய பயணத்தில் உங்களுக்கு நிச்சயமா ஒரு வழிகாட்டியா இருந்து துணை நிற்கும்.
நாம எத்தனை மின் விளக்குகளை போட்டாலும் கிடைக்காத ஒரு அமைதி அந்த ஒரு சிறு நெய் தீபத்தின் முன்னால் கிடைக்கும். அந்த தீப ஒளியில் நாம் இறைவனை காணும்போது நம்முடைய ஆன்மா இலகுவாகிறது. அந்த ஒளி நம் பாவங்களை கழுவி நம்மை புனிதப்படுத்தும். இறுதி 12வது புண்ணிய கர்மத்துக்குள்ள வந்துட்டோம். மரணத்திற்கு பிந்தைய பயணத்தின் தாகத்தை தணிக்கும் அற்புத காரியம் என்ன தெரியுமா? எல், நீர் மற்றும் ஸ்வர்ணதானம். இது ஏதோ ஒரு சாதாரண தானம் கிடையாது. நம் ஆன்மாவின் பயணத்தை மிக எளிதாக்கும் ஒரு திவ்யமான மருந்து. எல் மற்றும் நீரை ஒரு பித்ரு காரியத்திலோ அல்லது தானத்திலோ அர்ப்பணிக்கும் போது அது நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மரணத்திற்கு பிறகு அந்த ஆன்மா பயணிக்கும் பாதையில் நம் ஆன்மாவின் தாகத்தை தணிக்கும் ஒரு அமிர்தமாகவும் இது மாறுது. ஸ்வர்ணதானம் அல்லது நிலதானம் என்பது அனைத்திலும் உயர்ந்த தானமாக கருதப்படுது. இது வெறும் பொருளை கொடுக்கிறது மட்டும் கிடையாது. பொருள் மீதான உங்கள் பற்றை, உங்கள் மோகத்தை நீங்கள் விடுவிப்பதற்கான மிகச்சிறந்த அறிகுறி. எதுவும் என்னுடையது அல்ல என்ற அந்த உன்னத நிலையை நீங்கள் அடையும் போது வைகுண்டத்தின் வாயில்கள் தானாகவே உங்களுக்கு திறக்கப்படும். மிக பெரிய அளவுல ஸ்வர்ணதானம் செய்ய முடியலைனா கூட பரவாயில்ல, உங்க வசதிக்கேற்ப ஒரு பிடி எல் அல்லது ஒரு குவளை நீர் தானம் செய்தாலே போதும். அதுவே உங்கள் இறுதி பயணத்தை மிக எளிதாக்கிவிடும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த 12 புண்ணிய கர்மங்களும் உங்க ஆன்மாவை காக்கும் ஒரு மாபெரும் கவசம். மரணம்ங்கிறது இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே நிச்சயம்தான். ஆனா அந்த மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும், எங்க போவோம் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த செயல்களை பொறுத்தது. இப்போவே இந்த 12 கர்மங்களை உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கோங்க. நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய நற்செயல்கள் உங்கள் ஆன்மாவின் நாளைய தீர்மானிக்கும். இந்த 12 கர்மங்களையும் கேட்ட பிறகு உங்க மனசுல இப்போ என்ன தோணுது? இந்த தகவல்கள் உங்க ஆன்மாவிற்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மரண பயத்தை போக்கி இறைவனின் அருளை பெற இதுவே மிகச் சிறந்த வழி. மரணம்ங்கிறது முடிவு கிடையாது, அது அடுத்த பரிமாணத்திற்கான ஒரு தொடக்கம். அந்த பயணம் வழி நிறைந்ததாக இருக்கணுமா அல்லது வைகுண்ட பாதையா மாறணுமாங்கிறத நீங்க இன்னைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் தீர்மானிக்குது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த 12 புண்ணிய கர்மங்களும் வெறும் நம்பிக்கைகள் மட்டும் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த வாழ்வியல் ரகசியங்கள். அறிவியல் பூர்வமாக சொல்ல போனா இந்த நற்செயல்கள் உங்க மனசை அமைதிப்படுத்தி மரண பயத்தை போக்கி நேர்மறை ஆற்றலை உங்க ஆன்மாவுக்கு நிரப்புது. ஒரு அமைதியான மனமே இறுதி தருணத்தில் உங்களுக்கு தைரியத்தையும் ஒளியையும் கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்த்த இந்த 12 கர்மங்கள்ல நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு வரக்கூடிய நல்ல காரியம் என்னென்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல ஆழமான ஆன்மீக தேடல்கள் மற்றும் மர்மங்கள் நிறைந்த தகவல்களை தொடர்ந்து பெற இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் இனிமே இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தேடி கொண்டு வர எங்களுக்கு தோண்டுகோலா அமையும். உங்க வாழ்க்கை தர்மத்தின் வழியில் ஒளிரட்டும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.